மடையனே, ஆண்டவர் என்று பாராமல் சக்கரம் என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரம் இருக்கிறது. திருப்பார் கடலிலே பிறந்த சங்கு இருக்கிறது. இந்த சக்கரத்தை வந்து உன்னை மடித்திட்டு விடு. இருந்தாலும் யார் 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 இந்த பத்தவதார மூர்த்தி யாரு பார்த்தாலும் இந்த கலியுகத்திலே கோவிந்தா என்றால் குறை தீரும், மாயவா என்றால் மனக்குறை தீரும். யார் ஒருவர் கோவிந்தன் பெயரை சொல்லுகின்றார்களோ அந்த குடும்பத்திலே லட்சுமியாக பட்டவள் குடிகொண்டு வருந்தால் வருவாள் ஒருத்தி, வருந்தினாலும் வரமாட்டாள் ஒருத்தி, வருந்தாத்துக்கு முன்பதே வருவாள் ஒருத்தி, வருந்தாத்துக்கு முன்பதே வருவாள் மூதேவி லட்சுமி, வருந்தினாலும் வரமாட்டாள். கலைவாணியே வருக, கலைவாணியே வருக வருந்தாய். எவ்வளவு நாம இருந்து வாங்க லட்சுமி தாயேன்னு வருந்துகின்றோமோ அந்த லட்சுமியானவள் அந்த வீட்டிலேயே கால் வைத்தது உண்டானால் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். காலையிலே மாலையிலே கணவனுக்கு பின்படுத்தி காலையிலே கணவனுக்கு முன்னெழுந்து கால் சாய் சுத்தம் செய்து நெற்றியை திறனமிட்டு சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை கரைத்து இப்படி போடாமல் இப்படி தெளிச்சின ஒரு லட்சுமியை வருக சொல்லுங்க. அங்க மைக்கேல் நமக்கு ஒண்ணும் பொழப்பே இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த லட்சுமியை வருகின்ற யார் ஒரு பெண்கள் சிரித்த முகத்தோடு குங்குமத்தை இணைந்து வாவென்ற மனிதனை உபசரித்து எங்கிருந்தாலும் சரியே வாங்க உட்காருங்க தண்ணி கொடுப்பது நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அப்படி கொடுத்து ஒரு பெண்மணிகள் யார் நினைக்கின்றார்களோ அது கணவன் அந்த பெண்கள் செய்வது கணவனை சேரும் அந்த நல்லது. அப்படி இருந்தாலும் யாருன்னு மடையானே அந்த வைகுண்டத்துல வந்து ஆண்டவன் என்று பாராமல் பேசுகின்றாயே நீ யார் எந்த ஊர் பொட்டிக்காரு கேக்குறேன். அங்கேதான் கை நட்டுறா பொட்டிக்காரு கை நட்டுறது எந்த ஊர் புதுசா வந்துக்கிறாரு. யார் எந்த ஊர் பேரை சொல்ற பாக்க அப்படியா சொல்லிட்டேன். சின்ன பையனாகும் இருந்தாலும் கடவுள் தங்கச்சி என்ற எனக்கு மச்சான் தான் மருகு யார் தெரியுமா? யார் தெரியுமா? தேவர்கள் அனைத்து பேரும் சேர்ந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஆமா உன்னுடைய தங்கை உமா மகேஸ்வரி அம்சத்தில் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லி வரத்தை கொடுத்து அந்த வயிற்றிலே அந்த பிள்ளையாகப்பட்டது பிறந்து கருவிலிருந்து தரிக்கும் போது அக்னி சுவாலையில் பிறந்தது. என்ன அந்த குழந்தையின் பெயர் என்ன தெரியுமா? கருமாரி அம்மன். கருமாரி உன் பேர் என்னடா? கருமாரியாக பிறந்து அந்த கருமாரியை இதுவரைக்கும் யாரும் ஒன்று மதிக்க கிடையாது, பார்க்கவும் கிடையாது. அதனால அவளுடைய பிள்ளை அந்த கருமாரியோட பிள்ளை என்னுடைய பெயர் கபால. உனக்கு என்ன புடுங்குற வேலையா? விட்டு கிளம்பு. ஏன் வந்தா இல்ல எருது சும்மா இருக்குது, மொட்டை மாடி எனக்கு நான் பாத்துட்டு போலாம். எருதுக்கு வந்த என்ன காரணம்? வைகுண்டத்தை நாடி எருதுக்கு உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், தெரியும், நீ யார் என்றது தெரியும். இந்த உலகத்திலே
உன் அறியாமல் ஒரு துரும்பு கூட நகராது நகராது அசையாது. சிவபெருமானுடைய உலகமே அவர் ஆடினால் ஆடும். ஐந்தெழுத்து மந்திரம் உடையவர், உருவம் இல்லாத சிவபெருமான் மைத்துனன். உலகமே கண் மூடினால் இருந்து போய்விடும். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு மச்சான் நாயனா கண்டிருப்பனா. அதனால என்ன வந்து எதுக்கு எல்லாமே தெரிஞ்சோம். நான் யார் என்று கேட்கிறேன். எதுக்கு ஒண்ணு கேட்கிறேன். உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? எங்க வட்டத்தை வரை பேசுறேன். எல்லாமே தெரிஞ்சோம் இல்ல, எல்லா விஷயமும் தெரியும். என்னமே தெரியாத மாதிரி கேட்கிற பாரு. ஆனா உன்ன மாதிரி ஆள் நான் எங்கேயும் பாக்கல. எங்கேயும் பாக்கல. என்னை என்ன செய்யணுமே செஞ்சிட. புது பொண்ணு பையன் போயிட்டு ஆமா என் தாயாகப்பட்ட கருமாரி அம்மனை வந்து பார்க்க கிடையாது. நீயும் பார்க்கல. உன்னுடைய மைத்துனர்கள் வரக்கூடிய அந்த கைலாய வாசனை பார்க்கல. தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த தேவருக்கெல்லாம் தலைவரி அந்த தேவ இந்திரனை பார்க்கல. இந்த தேவர்கள் அனைத்து பேர்களும் தேவர்கள் அனைத்து பேர்களும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. இந்த பிள்ளை சக்தி வாய்ந்த பிள்ளை பிறந்திருக்கிறது. என்ன செய்யணும்? பார்க்கல. ஏன் பார்க்கல? பார்க்கல. எங்களுக்கு விருப்பம் இல்ல. பார்க்கல. விருப்பம் இல்லையா? இப்ப வந்து பாரு விருப்பம். விருப்பம் இல்ல. எப்படி விருப்பம் இல்ல? எப்படிடா விருப்பம் இல்ல? எவ்வளவு கைது இருந்தா அம்மாவை பாக்கிறதுக்கு என்கிட்ட விருப்பம் இல்ல. தெரியாத ஒண்ணு இல்ல. தெரியும். தெரிஞ்சால் அந்த கலியுகத்திலே கல்வாரி எப்படி பிறக்க வேண்டும், இந்த கலியுகத்தை தெய்வமாக எப்படி இருக்க வேண்டும். நீங்களே அந்த தேவர்களையே மதிக்காவிட்டா என்னுடைய தாயை இந்த கலியுக மக்கள் மதிப்பார்களா? ஒரு மானிடர்கள் மதிப்பார்களா? அடிக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதுக்குதான் கடவுள் இருக்கிறது. உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? அதை கட்டி போய் பாரா. உன்னை சிறையில் கட்டி போடுகிறேன். அம்மா கிட்ட பேச உன்னுடைய வார்த்தைப்படி உன்னை மதிக்காமல் நாடே கடவுள் என்று எம்பெருமான் 7 மலையானும் இந்த கைலாய மலை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானும் ஆணவத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை அடித்து கட்டி சிறையில் போட்டிருக்கிறேன். உன்னுடைய வார்த்தைப்படி செஞ்சுட்டேன். எனக்கு வேற ஏதாவது